கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில நீங்க முழுதுமா கேளுங்க. உண்மையாவே கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதுல முக்கியமா ஒரு சூரியன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரியனை தெரியாது யாரும் இல்லை. சூரியன் மேல பிரகாசமா எதுவுமே கிடையாது. அவ்வளவு பிரகாசமான ஒரு சூரியன். இந்த சூரியனை பற்றி இந்த பைபிள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு சூரியன், அதை பற்றி தான் பார்க்க போறோம். சங்கீதம் 84:11. தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுனார். இப்போ தேவனாய் கர்த்தர் எப்படி கேட்கலாம்? சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுனார். இப்போ கர்த்தர் ஒரு சூரியன் மாதிரி இருக்கார். இப்போ அந்த சூரியனை பற்றி நம்ம பார்க்கும்போது மத்தேயு 13:43 அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்கிறவன். இதுல நம்ம பார்க்கும்போது கடைசி காலம் ஒண்ணு வரப்போகுது. இந்த கடைசி காலம்னா இயேசு வருகை நாள். இதை பற்றி வருக போதா வரப்போதா போதான்னு யோசிக்காதீங்க. இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா பூகம்பம் வரும், வெள்ளம் வரும், பஞ்சம் வரும், யுத்தம் வரும், எல்லாமே வந்துருந்தாங்க. இது கொள்ளை நோய் வரும். அப்பதான் போச்சு கொரோனா. ஆனா திருப்பி கொரோனா வந்துக்குது, 7 பேர் செத்துட்டாங்க, பயங்கரமா நியூஸ் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா கர்த்தருடைய வருகை சமீபமாயிடுச்சு. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் உள்ளத்துல வாங்கப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னியும் கேட்கலாம். நான் பாவமே செய்யலைன்னு சொன்னா லாபம் இல்லை. பாவம் செய்யறதும் யாருமே இல்லை. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாத பாவம் செய்திருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? நம்மள கொலைகளை, குற்றங்களை, பாவங்களை ஐக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கொலைகளை மன்னித்து நம்ம உள்ளத்துல வருவார், நம்மோடு இருப்பார். அது ரட்சிப்பின் அனுபவம் உள்ளது. அது மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம நடக்கணும், கர்த்தரோடு நம்ம வாழணும், கர்த்தரோடு சஞ்சரிக்கணும்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்படி நம்ம செய்வோமானா அந்த கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்னு சொன்னா, முடிவு காலத்துல துன்மார்க்கம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு என்ன பார்க்கலாம்னா அப்பதான் தெரியும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அழிக்கப்படுவாங்க. ஆனா நீதிமான்கள் மட்டும் பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயமா பாருங்க, சூரியனால ஒரு பிரகாசம். இந்த சூரியன் போல ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரோளுக்கு ரொம்ப பிரகாசிப்பாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இயேசு கிட்ட வாங்க, இயேசுவை கேளுங்க. அது எப்போ நடக்குதுன்னு நடந்துடும், சீக்கிரம் வந்துடும். நம்ம அப்படிதான் சூழ்நிலை பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்க. இந்த சூரியனை பற்றி பார்க்கும்போது மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். பாங்க, யார் யார் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து ஜீவிக்கிறாங்களோ, இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுதல பயம். இப்போ யார் என்ன பண்ண போறாங்கன்னா மனுஷருக்கும் பயப்படணும், அப்படி என்ன பண்ணணும்? கர்த்தருக்கும் மனுஷரை விட மனுஷருக்கும் பயம் செய்வது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயம் செய்வது ரொம்ப முக்கியம். இப்போ இது செய்தா கர்த்தருக்கு பிரியம் இருக்காது, அது செய்தா கர்த்தருக்கு பிரியம் இருக்காதுன்னு சொல்லி இருக்கும்போது கண்டிப்பா கர்த்தருக்கு பயம் இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்றேன்னா, என் நாமத்துக்கு பயப்படுறவங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன். இப்போ நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கன்றார். அவரை கனப்படுத்தணும், அவரை நேசிக்கணும் சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அவருக்கு பயந்து செய்யிட்டா, ஐயோ இது செய்தா பாவம், நான் செய்ய மாட்டேன், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா, இது எப்படி கர்த்தருக்கு பயப்படுது கத்துக்கிட்டோம்னா ஒரு காரியம் செய்யணும். என்னன்னா, வேத வசனத்தை படிக்கணும். வேத வசனத்தை படிச்சாதான் இது தப்பு இது ரைட்டுன்னு தெரியும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, யாரு சொன்னாலும் அதுக்கெல்லாம் நம்ம ஒபே பண்ணக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது. நமக்கு வசனத்துக்கு தான் கீழ்ப்படியணும், வசனத்துக்கு தான் நடக்கணும். வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும்போது அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம மேல அந்த நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தர் என்ன பண்ண மேல விதிப்பார். அப்படி உதிச்சா என்ன லாபம்னா, அங்கேயோ அதிலே இருக்குது வசனம், அதன் சட்டை நிழல்ல ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல உழைங்க. சுகம் இல்லாத போனீங்கன்னா டாக்டரை பார்க்கலாங்களா? டாக்டர் என்ன பண்ணலாம்? இப்ப பாருங்க,
ஆப்பிரிக்கா இன்னைக்கு நியூஸ்ல ஆப்பிரிக்காவில் ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்ததுதான். பயங்கரமான புது மாதிரி ஒரு வியாதி வந்ததுதான். இந்த மாதிரி புது மாதிரி வியாதிங்க வந்ததுன்னா டாக்டருக்கு ஏதோ அவங்க சிலபஸ்ல இதுக்கு இது வியாதிக்குள்ள இந்த ட்ரீட்மெண்ட் படிச்சிருப்பாங்க. இப்போ புதுசா வந்து அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் இதை கலைக்கு அத்தை கொடுத்து இதை பண்ணி எல்லாம் செய்வாங்க. சுகமாச்சா சரியில்லைன்றவாங்க. எங்களால் முடிஞ்சது செய்யட்டம்பா, நீங்க உங்க தேவனை நீங்க வழங்கிக்கணும் கேட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போமானா கர்த்தனா செய்வா தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க நீரின் சூரியன் நம்ம என்ன பண்ணுவாலாம், நீரின் சூரியன் உதிக்கும். அதன் சட்ட நேருக்குள்ள நமக்கு இருக்கணும்னா இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கும். இப்போ நீங்க ஆரோக்கியமா வாழணும்னு சொன்னா கர்த்தருக்கு பயந்து செய்வீங்க. நீதியின் சூரியன் உதித்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது இன்னொரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், நீதிமொழிகள் 4:18. நீதிமானுடைய பாதை பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்குமா. பாருங்க, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். யாரு? நீதிமானுடைய பாதை. நீதிமானுடைய பாதை பிரகாசமா இருக்கும்னு சொன்னா, பிரகாசம்னா இன்னொரு விதமா சொன்னா ஒரு சாட்சியம் ஜீவியம். எங்க விளக்கு இருக்குதோ, வெளிச்சம் இருக்குதோ, பிரகாசம் இருக்குதோ, அங்க இருள் இருக்காது. இருள் இருக்கிற ஒரு லைட் போட்டா அந்த இருள் ஓடிடும். இந்த இருள்ன்றதெல்லாம் பிசாசின் கிரியை. இந்த பிசாசின் கிரியில மகப்படாதபடி நம்ம என்ன பண்ணுவாரு, நம்ம சாட்சியாய் காத்துக்கொள்வாரு. பிசாசு கிட்ட நெருங்காதபடி என்ன செய்வார்னா அதிகமா பிரகாசிக்கிற ஒளியை போல கத்த நம்ம மாற்றுவார். அப்படி மாற்றும் போது நம்ம அதிகமா பிரகாசிப்போம். இதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்றார் இயேசு. நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்போது நம்ம பிரகாசித்த நமக்கே ஆசீர்வாதம், நம்மளும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த யோசுவா வந்து மோசேக்கு அப்புறம் வந்து இவர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப நல்லா கர்த்தருக்கு பயந்துச்சு. மோசேயும் அடுத்தது கர்த்தரும் என்ன பண்ணுவாங்க, ஆசரிப்பு கூடாரத்துல ஒருத்தர் பேசுவாங்க முகமுகமா. பேசிட்டு பிறகு கர்த்தனை பேசி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்ப மாதிரி நம்ம பைபிள் படிச்சா கர்த்தர் நம்மளும் பேசுறாரு. அந்த நாள்ல மோசைக்கு தான் பேசுவார். அவர் தான் மோசை தான் வந்து ஜனங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ வேத புக் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ இவரு கர்த்தரும் மோசை பேசிட்டு மோசை போயிடுவார் பரலோகத்துக்கு. கர்த்தர் பரலோகத்துக்கு போயிடுவாரு, மோசை அவருடைய பாளையத்துக்கு போயிடுவார். ஆனா இந்த மோசனுடைய பணிவிடக்காரன் வேலைக்காரனா இருந்த இந்த யோசுவா என்ன பண்ணுவாராம், அப்படியே அந்த ஆசரிப்பு கூடத்திலே இருந்துருவாராம். என்ன வாலிபன்குது, வாலிபனாகி யோசுவானுக்குது. அப்போ வாலிபனு அந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்ன பண்ணியிருப்பாரு, என்ன செய்து ஆசரிப்பு கூடாரம் தூயினாந்து பாருல, கர்த்தரோடு பேசிக்கொண்டு கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருந்தார். அப்படி கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஜனங்களுக்கு அவங்க ஒரே பயங்கரமான யுத்தங்கள்லாம் நடந்துச்சு. இஸ்ரவேலுக்கு விரோதமா இந்த பெலிஸ்தர் அம்மோனியர் நிறைய பேர் யுத்தம் பண்ணியிருந்தாங்க. அப்படி யுத்தம் பண்ணியிருந்தா எல்லாத்துலையும் யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சார். இவர் கூட கர்த்தருக்கிறார் இல்லையா, இவர் கர்த்தரோட நல்லா உறவாடினார் இல்லையா, கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார்ல, அதனால கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். இப்போ ஒரு திடீர்னு கிபியோன் மேல ஒரு யுத்தம் வந்துச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே யோசுவாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. எங்களால முடியல, நீங்க வாங்கோ சொன்னா. ரொம்ப நல்ல மனுஷன் யோசுவா. அவர் என்ன பண்ணாருன்னா, அட நீங்க எப்படிலாம் போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்ல. ராத்திரி நடந்து ராத்திரி எல்லாம் நடந்து கரெக்டா அந்த யுத்தம் நடக்கிறது இடத்துக்கு போயிட்டார். பயங்கரமாக இவங்க பக்கம் கொஞ்சமாக அந்த பக்கம் எதிரிங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. உடனே என்ன செய்தார், கர்த்தரு ஒரு கல்லுகள் தூக்கி போட்டார். கல்னா இந்த பாறை கல்லுங்க இல்ல, கல் மழை, பெரிய கல்லுங்க. அது விழுந்துச்சு பாருங்க, நிறைய பேர் சுத்தாங்க. கர்த்தரு நம்மளை பாதுகாக்கணும், அவன் நம்மோடு கூட இருக்கணும். செத்துக்கு மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் நடந்துச்சு. அந்த இடத்துல ஜனங்க எப்படிடா கொஞ்ச நேரம் பொழுது போயிடும், பொழுது போனா யுத்தத்துல தோத்துக்கோ போற மாதிரி நிலைமை வரும். அப்போ ஒண்ணு செய்தாராம். அது வந்து அந்த வசனத்துல ரொம்ப எனக்கு இஷ்டமான ஒரு வசனம். கர்த்தர் எமோரியர் இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்ணுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும்
சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்க என்றார். முதலே சொன்ன யோசுவா கத்தரோடு ரொம்ப ஐக்கியமா இருந்தாரு. என்ன பண்ணாராம், அப்படி கத்தரை பார்த்து என்ன பண்ணாராம், பேசலாம், கத்தர் நோக்கி பேசினாராம். என்ன பேசினாலும் என் பார்த்து நீ என் கூட இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவரு உடனே என்னன்னு பேசிட்டு சொல்றாரு, எதுக்கு இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கு என்ன பண்றாரு, கட்டளை கொடுக்குறாரு. நான் இவர் கடவுளா, இவர் இல்லை, கடவுளோட கத்தரோட நல்ல ஐக்கியமா இருந்தார். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள், நில்லுங்க, அப்படியே நில்லுங்கன்றார். இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அப்படியே நின்றுச்சு. ஏழைக்கோலையே ஒரு பகல் முழுதுமாக சூரியனும் போல சந்திரனும் வரல. எப்ப அவங்க யுத்தத்துல ஜெயம் கிடைக்கிறவங்களோ. இதுல என்ன நமக்கு லாபம்? நம்ம சொன்னா நிக்குமானா? அந்த சூரியனையும் சந்திரனையும் யோசுவா கத்தோடு பேசி கேட்டப்ப நிக்க வச்சு ஒரு வெற்றியை கொடுத்தாருன்னா, உனக்கு என்ன பிரச்சனைல இருக்கிற, நீ என்ன கஷ்டத்துல இருக்கிற, இப்போ கத்தரோடு பேசு. கத்தரோடு பேசி அந்த பிரச்சனைக்கு எவ்வளவு பேசு, நீ பிரச்சனையோடு பேசு. கண்டிப்பா உனக்கு ஒரு யுத்தத்துல அந்த சூரியன்கிட்ட பேசினா சந்திரத்தை பேசினா அதை நிக்க வைத்த ஆண்டவர் உன் பிரச்சனையை நிக்க வைப்பார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டையில நிற்கும். அவர்கிட்ட சொல்லிடு ஒரு வார்த்தை, உன் பிரச்சனை எல்லாம் மாத்திடுவார். என்ன பண்றதுன்னு தெரியலையே, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே, இது நடக்குமான்னு தெரியலையே, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு எல்லாம் கஷ்டமா, நம்மளால முடியாதுதான். ஆனா நீங்க கத்தரோட யோசுவா போல ஐக்கியமாயிருங்க. இப்ப கத்துட்டு பேசி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன பண்ணுவாரு, உடனடியா ஒரு பெரிய அற்புதம். சூரியனை சந்திரனையே நிக்க வச்சா மூணு காரியம்லாம், பிரச்சனைலாம் அவருக்கு ரொம்ப அற்பமான ஒரு காரியம். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். கத்தாவே அந்த காரியம் செய்வீங்களே, எனக்கு கூட செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. பிரச்சனை எல்லாம் மாத்திடுவோம். இந்த கோர்ட்டு கேஸா, இந்த மாதிரி பண கஷ்டமா, கடன் தொல்லையா, வியாதி பிரச்சனையா, பிள்ளைங்க படிக்க மாட்டாங்களா, பிள்ளைங்க அடங்க மாட்டேன்றாங்களா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, யோசுவா போல கத்தரோடு ஐக்கியமாயிரு. பேசி அவரோடு பேசி அந்த காரியத்தை சொல்லிடு. உடனடியா கத்தர் அற்புதம் செய்வார். அடுத்தது பார்க்கும்போது அதிலே நம்ம அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. இப்படி கத்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளை கொத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கத்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார். கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசுவாவுக்கு அந்த நாட்களிலே செய்தா. இன்னைக்கு இயேசு நமக்காக உலகத்துல பாடுபட்டு ரத்தம் சிந்து மறித்து 3 உயிரோடு இன்னைக்கும் ஜீவனோடு நமக்காக பரிந்து பேசுற ஆண்டவருக்கு நம்பிக்கையும் கத்த செய்ய மாட்டார். கண்டிப்பா நமக்காக செய்வார். அதனால பாருங்க, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, கத்தருக்காக கத்தரோடு ஜீவிக்கணும், கத்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். இப்போ கண்டிப்பா கத்தர் செய்வார். அது மட்டும் இல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களுக்கு எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பாருங்க, கோவப்பட்டு எரிச்சல் பட்டு வீட்டுல இது மாதிரி செய்திருக்காதீங்க. இதனால்தான் குடும்பம் பிரிஞ்சு போகுது, டைவர்ஸ் போயிடுது. கோபம், வேலை பிரச்சனை வரலாம், கோபம் எரிச்சல் வரலாம். கணவனை பார்த்து மனைவி பேசல, மனைவி பார்த்து கணவன் பேசல, பிள்ளைங்க பேச, அப்படி இருக்கும். ஆனா என்ன செய்யணுமா, இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எரிச்சல் தனிய கடவுது, என்ன பண்ணாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. எரிச்சலோடவே இருந்தீங்கன்னா பிசாசு உங்க வீட்டையே ஆழ்வு செய்யும். நீங்க பிரச்சனையா இருக்குதா, வீட்டுல ரொம்ப கோபமாக்குறீங்களா, சமாதானமே இல்லையா, நீங்க கத்துட்டு வாங்க. கத்த என்ன பண்ண, எரிச்சல்லாம் அவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஐயோ நான் கோவப்பட்டேன், எரிச்சல் பட்டேன், நான் மன்னிங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு தாழ்ந்து போங்க, விட்டு கொடுங்க, குடும்பத்துல சமாதானம். கத்தரு இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால எரிச்சல் தனியா கடவுள்னு சொல்லலாம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கத்தரோடு இருந்து கத்தர் உங்களை ஆசிரியப்ப நம்ம ஜெபிக்கலாம். என்னுடைய சீதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. சூரியனும் கத்திர பிள்ளைகளுக்கு எவ்வளவு சம்பந்தம் உண்டு நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறையா, உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிற வாழ்க்கையா இருக்கும். நடு பகல் வரைக்கும் ஆண்டவரே பாதி வெளிச்சமா இருக்கட்டும், பிரகாசமா இருக்கட்டும். ஆண்டவரே உதய்ச்சி நமக்கு பயந்து ஜீவிக்கும் போது நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கும்.
அது மட்டுமல்ல, ஆண்டவரே சோத்திரிக்கிற ஐயா, அந்த நிழலில ஆரோக்கியம் இருக்கணும் படுத்தப்பா. யாருக்கு ஆரோக்கியம் இல்லையோ அவருக்கு ஆரோக்கியம் தாங்க. யாரு பிரச்சனைல இருக்கோம் பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க. யாரு குடும்பங்கள சமாதானம் இல்லாத சமாதானம் மாற்று. அந்த யோசுவா கர்த்தரோடு வாழ்ந்ததுனால, கர்த்தரோடு ஐக்கியமா இருந்ததுனால சூரியனை சந்திரனே வானத்தில் நிக்க வைக்கிற அளவுக்கு அற்புதம் செய்வீங்க. எங்க காரியங்களும் கண்டிப்பா செய்வீங்க நம்புங்கப்பா. எந்த சோர்வுல எந்த டிப்ரெஷன்ல யார் இருந்தாலும் இப்பொழுதே ஒரு விடுதலை தாங்க. அற்புதம் செய்ய நான் இப்ப நீதியின் சூரியன் நோக்கி பார்க்க உடைச்சு பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.